ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்தியா சீக்கிரமாக அலுவலகம் வந்துவிட்டாள். வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவளால் முடியவில்லை. அவள் அம்மா காலையில் பேசியதே அவள் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. இங்க பாரு சந்தியா, இது ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப வசதியானவங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா போனா எந்த பிரச்சனையும் இல்லை. உன் தம்பியோட படிப்பு, தங்கையோட மேற்படிப்பு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. உன்னோட கல்யாணத்துக்கு பிறகு நம்ம இந்த சின்ன வீட்டில் கூட இருக்க வேணாம், அங்கேயே போய் இருந்திடலாம். மாப்பிள்ளை கூட எதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாராம். இப்படி மாச சம்பளத்தை எதிர்பார்த்து குடும்பம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கோ. அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன் என்று திடீரென்று ஒரு இடியை தூக்கி சந்தியா தலையில் போட்டாள் அவள் அம்மா வேணி. நேற்று கோவிலுக்கு சென்ற அம்மா அப்பாவின் நண்பர் ஒருவரை சந்தித்ததாகவும் அப்பா இறந்த செய்தியை கேட்டு அவர் வருத்தப்பட்டதாகவும் கூறினாள். அதற்கு பிறகு அன்று இரவு அவர்களுடன் போனில் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து விட்டு இவள் படுக்க சென்று விட்டாள். ஆனால் காலையில் எழுந்ததிலிருந்து அவர்கள் அம்மாவிடம் இந்த வீட்டில் பெண் எடுக்க விருப்பப்படுவதாக கூறியதை சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டார். அவள் அதை காதில் வாங்காதது போல் அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தாள். ஆனால் அம்மா அவளை விடுவதில்லை. இன்றே முடிவை சொல்ல வேண்டும், இந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவள் தலையில் இடியை இறக்கினாள். அம்மா, இப்படி ஏன் அவசரப்படுற? அவங்கள பத்தி நமக்கு என்ன தெரியும்? எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கலாம் என்று கூறி நாட்களை கடத்த நினைத்தாள் சந்தியா. ஆனால் அவள் அம்மா அதோடு விடவில்லை. நேற்று கூறிய விஷயத்தை நன்கு விளக்கமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். சந்தியா, நேற்று பார்த்தவர் உன் அப்பாவிற்கு நெருங்கிய நண்பர். உங்க அப்பா செஞ்ச உதவியால தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததாக அவர் அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அடிக்கடி உங்க அப்பாவை பார்க்க வருவாரு. அப்புறம் நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவரோட இருந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போச்சு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை சந்திச்சாரு. உங்க அப்பா இறந்தது தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் பிள்ளைக்கு நம்ம வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் குடும்பம் நல்ல குடும்பம். அவர் குடும்பம் நல்ல குடும்பம் தான் சந்தியா. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அம்மா, அவங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கலாம். ஆனா நம்ம வீட்ல பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்பதால நம்ம குடும்ப பிரச்சனைகளை அவங்க சுமக்கணும்னு என்ன இது? எனக்கு பிடிக்கல. என்ன சந்தியா, அவங்களே அதை சுமையா நினைக்கல. அப்புறம் என்ன சொல்லு? உங்க அப்பா இறந்த செய்தியை கேட்ட அவர் உங்க அப்பா செய்த உதவிக்கு நன்றி கடனா நம்ம வீட்ல பொண்ணு எடுக்கணும், நம்ம கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. சந்தியா, உனக்கு என்ன சந்தியா? நீ அழகா இருக்க, படிச்சிருக்க, நல்ல வேலையில இருக்க. வசதி மட்டும்தான் நம்ம கிட்ட இல்ல. அத அவங்களும் பெருசா எடுத்துக்கல. அப்புறம் ஏன் இந்த கல்யாணம் பண்ணிக்க இப்படி யோசிக்கிற? சொல்லு. அம்மா, நம்ம வீட்டு நிலைமையை என்னாலேயே சமாளிக்க முடியும். இதுக்கு நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. சந்தியா, என்னோட நிலைமைய நீ புரிஞ்சுக்கோ. பொண்ணுக்கு கல்யாணம் செய்யாம அவ உழைப்புல குடும்பமே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இது என்ன குடும்பம்? இவ என்ன அம்மான்னு எல்லாரும் பேசணுமா சொல்லு? அம்மா, ஊர் 1000 பேசும். அவங்களுக்காக எல்லாம் நாம வாழ முடியாது. நமக்காக தான் நாம வாழணும். இங்க பாரு சந்தியா, விதண்டாவாதம் பேசுறதால ஒன்றும் ஆக போறதில்ல. இந்த கல்யாணம் நடந்தா நீயும் நல்லா இருப்ப, நாங்களும் நல்லா இருப்போம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன்னோட முடிவை சொல்லு. நல்ல முடிவா இருந்தா சந்தோஷப்படுவோம். வேற முடிவா இருந்தா உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நாங்க வேற முடிவு எடுப்போம். எந்த முடிவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. இன்னும் 2 நாள் தான் அவர்கள் ஊரில் இருப்பார்கள். அம்மா உறுதியாக கூறிவிட்டாள். அம்மா மிரட்டுவது போல் பேசியதுதான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த குடும்பத்திற்காக தானே அவள் ஆசைகளை அவள் ஒதுக்கி வைத்திருந்தாள். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஜீவாவையே அவள் திருமணம் செய்து கொண்டிருப்பாளே. ஏன் செய்யவில்லை? எல்லாம் இந்த குடும்பத்திற்காக தானே. இந்த ஜீவாவை பற்றி அம்மாவுக்கு தெரியும் தானே. அப்பொழுது ஏன் ஜீவாவை திருமணம் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்தவில்லை? அப்போது ஏன் என் முடிவிற்கு விட்டுவிட்டார்கள்?
இப்போது மட்டும் ஏன் கட்டாயப்படுத்துகிறார்கள்? ஏனெனில் ஜீவாவிடம் வசதி இல்லை. என்னைப் போலவே அவரும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால். ஆனால் இந்த திருமணத்திற்கு கட்டாயப்படுத்துவது அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதால். பணம் தேவைதான். ஆனால் அதுவே வாழ்க்கையாகுமா? இது ஏன் அம்மாவிற்கு புரியவில்லை? கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும்போது சந்தியாவின் தந்தை இறந்துவிட்டார். அவர் வேலை செய்த இடத்தில் கிடைத்த பணம் அவர் வாங்கிய கடனை அடைக்கவும், அவள் படிப்பு முடிந்து அவள் வேலையில் சேரும் வரை வீட்டுச் செலவுக்காகவும் தான் போதுமானதாக இருந்தது. அதன் பிறகு அந்த குடும்பத்து பொறுப்பை சந்தியா ஏற்க வேண்டியதாகியது. தங்கை திவ்யா, தம்பி சுரேஷின் படிப்பு செலவு, அம்மா வேணியின் மருத்துவ செலவு எல்லாம் இவள் தலையில்தான். ஏதோ சொந்த வீடு இருந்தாலும் தந்தையின் நண்பர் மூலமாக கிடைத்த வேலையாலும் அவளால் செலவுகளை சமாளிக்க முடிந்தது. அலுவலகத்தில் அவள் உடன் வேலை பார்ப்பவன் ஜீவா. இவள் அலுவலகத்தில் சேர்ந்த புதிதில் இவள் வேலையில் திணறிய பொழுது ஜீவா பல உதவிகள் செய்திருக்கிறான். இதன் மூலம் அவர்கள் நட்பு வளர்ந்தது. நட்பு காதலாகவும் மாறியது. தன் குடும்ப சூழல் காரணமாக தன் காதலை சந்தியா மறைத்து வைத்திருந்தாள். ஆனால் ஜீவா வெளிப்படையாக கூறிவிட்டான். அவர்கள் பேசியது எல்லாம் அலுவலகத்தில் மட்டுமே. நட்பு என்ற பெயரில் வெளியில் எங்கும் சந்தித்ததில்லை. அன்று வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் பேச வேண்டும், வெளியே போகலாமா என்று ஜீவா அவளை அழைத்தான். அவன் தன் காதலை சொல்லத்தான் கூப்பிடுகிறான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவனுடன் சென்றாள். பூங்காவிற்கு சென்று அமர்ந்தனர். சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது. ஜீவா தான் முதலில் பேச ஆரம்பித்தான். சந்தியா, உன் கூட பேசணும்னு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியல. ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேங்கிற. பரவாயில்ல, நானே சொல்றேன். சந்தியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் காதலிக்கிறேன். கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட விருப்பம் என்ன சந்தியா? என்ன சந்தியா, நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாம இருக்க? ஏதாவது சொல்லு சந்தியா. இல்ல ஜீவா, என்னால உங்களை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், என்னோட குடும்பம் என்னோட சம்பளத்துல தான் நடக்குது. நான் கல்யாணம் செய்துக்கிட்டா என்னோட குடும்பம் என்ன ஆகுறது? என் தங்கைக்கு ஒரு கல்யாணம், என் தம்பிக்கு ஒரு நல்ல வேலை, இதெல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம்தான் என்னோட எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்க முடியும். அதனால சந்தியா, என்னை பற்றி உனக்கு தெரியும். என்னோட குடும்பம்னு சொன்னா அது என்னோட அக்கா மாமா மட்டும்தான். அவங்க இப்போ டெல்லியில இருக்காங்க. என்னை நம்பி அவங்க இல்லை என்று உனக்கு தெரியும். நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உன்னோட குடும்பம் எனக்கும் குடும்பம்தான். நம்ம சேர்ந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் இல்லையா? ஜீவா, நீங்க இப்படி சொல்றது உங்க நல்ல மனசை காட்டுது. ஆனா இதெல்லாம் சரி வராது. ஏன் சந்தியா, என்ன நீ நம்பலையா? நான் மாறிடுவேன்னு நீ நினைக்கிறியா? அப்படி இல்லை ஜீவா. நீங்கன்னு இல்லை, நானே கூட தான் மாறிடலாம். கணவன் குழந்தைன்னு ஆன பிறகு என் குடும்பத்தை சரியா பார்த்துக்காம போகலாம். ரெண்டு பேரும் குடும்பத்தை நல்லாவே பார்த்துக்கிட்டாலும் வேற பிரச்சனைகள் கூட வரலாம். அதுல மனஸ்தாபம் ஏற்பட்டு ஏன் இப்படி ஒரு கல்யாணம் செய்து கொண்டோம் என்று கூட தோணலாம். ஏன் சந்தியா இப்படி யோசிக்கிற? நல்லதாவே நினைச்சா நல்லதே நடக்கும் இல்லையா? பிரச்சனை வந்தா கூட அதை சமாளித்து நம்மால வாழ முடியாதா? ரெண்டு மனசும் ஒத்து போகும்போது எல்லா பிரச்சனைகளும் ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம் தெரியுமா? நீங்க சொல்வது சரிதான். ஆனா நான் அப்படி நினைக்கல. கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அப்புறமும் என் குடும்பத்தை இப்படி பார்த்துக்க முடியாது. இன்னும் சில கடமைகள் எனக்கு வந்துவிடும். எனக்குன்னு ஒரு குடும்பம்னு வந்துட்டா, இப்போ இருப்பது போல் உரிமையா என்னிடம் பேச அவங்க தயங்குவாங்க. அக்காவை நம்பித்தான் நம்ம இருக்க வேண்டியிருக்குன்னு அவங்க யோசிக்கலாம். அவங்களுக்கு தேவையானதை கேட்க கூட தயங்கலாம். அவங்களுக்கு இது போல கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல ஜீவா. சந்தியா, நான் சொல்வத ப்ளீஸ் ஜீவா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் இந்த முடிவில் இருந்து மாற மாட்டேன். ஓகே சந்தியா, உன்னை நான் கட்டாயப்படுத்தல. நீ உன்னோட கடமை எல்லாம் உன் வாழ்க்கையை பத்தி யோசிப்பல்ல, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். என்ன சொல்றீங்க ஜீவா? எனக்காக ஏன் நீங்க காத்திருக்கணும்? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். நீ கூட தான் என்ன காதலிக்கிறாய். என்ன சொல்றீங்க? அதிர்ச்சியாக கேட்டாள். நான் உன்கிட்ட காதலிக்கிறேன், கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறேன்.
என்று சொன்னபோது, கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்னியே தவிர, காதலிக்கவில்லைன்னு சொல்லலையே. எனக்கு அதுவே போதும். நீ என்ன காதலிக்கிறாய் என்று தெரியும். நீயும் கல்யாணம் செய்துக்கலாம் என்று ஒரு நாள் யோசிப்ப. அதுவரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன். ஜீவா, நீங்க உன்னை கட்டாயப்படுத்த வேண்டான்னு நீ சொன்னல்ல, நீயும் என்ன கட்டாயப்படுத்தாத. இதுதான் என் முடிவு. அதற்கு பிறகு அவன் அவளை வாதாட விடவில்லை. அவளுக்கு தான் சங்கட நிலை உருவானது. அவனிடம் இப்படி ஒரு பதிலை அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த நாட்களுக்கு பிறகு அவன் அவளை என்னை காதலிக்க வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தொல்லை செய்யவில்லை. ஆனால் அதற்காக அவன் அமைதியாகவும் இருக்கவில்லை. சந்தியாவின் குடும்பத்தோடு நட்பை ஏற்படுத்தி கொண்டான். அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்து வந்தான். அவர்களும் அவனுடன் இயல்பாக பழகினர். இதையெல்லாம் அவன் எதற்காக செய்கிறான் என்று அவளுக்கு தெரியும். அவன் அவள் குடும்பத்தோடு பழகுவதை பார்த்து நம்பிக்கை பிறந்து அவனை திருமணம் செய்ய அவள் ஒப்புக்கொள்வாள் என்று நினைக்கிறான். ஆனால் அது தெரிந்தும் தெரியாதது போல் அவள் இருக்கிறாள். சந்தியாவின் அம்மாவோ ஜீவாவின் எண்ணத்தை புரிந்து கொண்டார். இதை பற்றி சந்தியாவிடம் பேசினார். சந்தியா அவள் மனதில் உள்ளதை மறைத்து அவனுடன் பேசியதை கூறினாள். அவளின் அம்மாவும் அவன் நல்லவனாகத்தான் இருக்கிறான், அவன் நம் குடும்பத்தை ஏற்றுக்கொள்வான், அவனை திருமணம் செய்து கொள் என்று கூறினார். ஆனால் இது சரிவராது என்று அவள் தட்டி கழித்து விட்டாள். அவரும் 2-3 முறை அதை பற்றி பேசினார். அவள் கேட்கவில்லை என்றதும் அதோடு விட்டுவிட்டார். ஆனால் இன்று பிடிவாதமாக இருக்கிறார். இந்த நிலையில் ஜீவாவை பற்றி அவர் யோசிக்கவில்லை. இந்த திருமணத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தான் நினைக்கிறார். அவரையும் குற்றம் சொல்வதற்கில்லை. தன் கணவர் இறந்த பின் தன் பிள்ளைகளின் வாழ்வு என்னாகுமோ என்ற கவலை அவருக்கு. ஆனால் சந்தியாவால் அப்படி நினைக்க முடியவில்லை. அவளுக்காக காத்திருக்கும் ஜீவாவிற்கு அவள் என்ன பதில் சொல்வாள்? அவனை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் அவள் இதுவரை சொன்னதில்லை. அவள் வேறு திருமணம் செய்து கொண்டாலும் அவன் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க முடியாது. ஆனால் அவளால் அப்படி செய்ய முடியுமா? அவளும் அவனை காதலிக்கிறாளே. நான் ஜீவாவையே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவள் அம்மாவிடம் கூறினாலும் இப்போது இவள் சுயநலமாக யோசிக்கிறாள் என்று தான் அவர் நினைப்பார். என்ன முடிவெடுப்பது என்று அவள் குழம்பினாள். இந்த குழப்பங்களுடனே அவள் அலுவலக வேலையை முடித்துவிட்டு கிளம்ப தயாரானாள். வீட்டிற்கு போனால் அம்மாவிடம் என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் இருப்பிடத்திற்கு ஜீவா வந்தான். இதுவரை இருந்த குழப்பத்தில் அவள் ஜீவாவை மறந்தே போனாள். அவள் ஒரு முறையாவது ஜீவா அவளிடம் பேசிவிட்டு செல்வான், அவளும் அதை எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் இன்று அவன் அப்படி வரவும் இல்லை. அவளுக்கு இருந்த குழப்பத்தில் அவனை எதிர்பார்க்கவும் இல்லை. ஏனோ இன்று அவன் முகம் பார்த்து பேசவே அவளுக்கு தயக்கமாக இருந்தது. இந்த விஷயத்தை அவன் கேள்விப்பட்டால் அவன் என்ன நினைப்பான்? அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அலுவலகத்திற்கு வந்தவுடன் அவன் வந்ததை பார்த்ததும் கூட ஏதோ சிந்தனையில் இருந்த சந்தியாவின் முன் கையை அசைத்து அவள் சிந்தனையை கலைத்தான் ஜீவா. என்ன சந்தியா, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜீவா. இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஜீவா, வீட்டுக்கு போகலையா? போகணும் சந்தியா. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே எங்கேயாவது போலாமா? அன்று அவன் காதலை சொல்ல வெளியில் அழைத்து போனதோடு சரி. அதன் பிறகு அவனோடு அவள் எங்கும் வெளியில் சென்றதில்லை. அவள் குடும்பத்தோடு நட்பை வளர்த்து கொள்ள வீட்டிற்கு தான் வருவான். வந்தாலும் வீட்டில் உள்ளவர்களோடு தான் அதிகம் பேசுவான். இன்று எதற்காக அழைக்கிறான் மனதில் நினைத்து கொண்டாலும் கேள்வி கேட்காமல் அவனுடன் சென்றாள். அவர்கள் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்றனர். சாமி கும்பிட்டுவிட்டு யாரும் ஆளில்லாத இடமாக பார்த்து அமர்ந்தனர். சிறிது நேரம் 2 பேரும் பேசவில்லை. அதன் பின் ஜீவாதான் பேச ஆரம்பித்தான். சந்தியா, நான் காலையில் ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் வந்தேன். உனக்கு தெரியுமா? எங்கே அவள் இருந்த நிலையில் இதையெல்லாம் கவனித்தாள். நான் கவனிக்கல ஜீவா, கொஞ்சம் வேலையா இருந்தேன். சந்தியா, உன்னோட அம்மா என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்கள பார்க்க தான் போயிருந்தேன். திடுக்கென்று நிமிர்ந்தாள் சந்தியா. அவன் அம்மா எதற்காக அவனை கூப்பிட்டிருப்பார் என்று அவளுக்கு தெரியும். இவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது என்று இவள் நினைத்திருந்தாள். இவளின் அம்மா இவனை கூப்பிட்டு விஷயத்தை கூறியிருக்கிறார்.
இந்த அம்மாவிற்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இவன் மனசு கஷ்டப்படும் என்று கூட நினைக்கவில்லை. அவ்வளவு சுயநலமா? சந்தியா, நீ அமைதியா இருப்பத பார்த்தா எந்த விஷயத்துக்காக அழைத்திருப்பார்கள் என்று தெரியுமென்று நினைக்கிறேன். தெரியும். உங்களிடம் ஏன் இதை பற்றி பேசினார்கள் என்றுதான் தெரியவில்லை. சந்தியா, நீ உன் அம்மாவை பார்த்து வைத்திருக்கும் வரனை கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கலையாம். அதுக்கு காரணம் நான் தானாம். நான் என்ன நினைப்பேனோ என்று நீ தயங்குறியாம். அப்படியா சந்தியா? அவள் அம்மாவின் யூகம் சரிதான். ஆனால் அதை இவனிடம் எப்படி சொல்வது? ஜீவா, கல்யாணம் ஏன் வேண்டாம் என்று ஏற்கனவே உன்கிட்ட காரணம் சொல்லியிருக்கேன். இப்ப மட்டும் அதெல்லாம் எப்படி மாறும்? சந்தியா, இப்பவும் நீ இப்படி யோசிக்கிறது சரியில்லை. அவங்க வசதியானவங்க. உன்னோட பிரச்சனைகளை சரி பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏன் யோசிக்கிற? அவன் மனதில் எவ்வளவு வருத்தம் இருக்கும். அதை மறைத்து இவளுக்காக பேசுகிறான். இவளை கல்யாணம் செய்ய எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஜீவா, பணம் மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? நீ என்ன சொல்ல வர? உன்னோட கல்யாணத்துக்கு பிறகும் உன்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அதானே? ஆனால் நீ இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லி உன் குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்கிறியே. அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆமாம் சந்தியா, நீ இந்த கல்யாணத்தை செய்துக்கிட்டா மற்ற 2 பிள்ளைகளுக்கும் ஒரு வழி பிறக்கும்னு உங்க அம்மா நினைக்கிறாங்க. உன் தம்பி தங்கையும் கூட அடுத்த ஸ்டெப் ஈஸியா போயிடலான்னு நினைப்பாங்க. இதை நீ மறுத்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? அக்கா இப்படி ஈஸியான வழியையும் கோட்டை விட்டுட்டாளே அப்படின்னு நினைப்பாங்க. அவள் மௌனமாக இருந்தாள். இங்க பாரு சந்தியா, நீ எனக்காக தயங்குற அப்படின்னா கவலை வேண்டாம். நான் எதுவும் தவறா நினைக்க மாட்டேன். தான் காதலித்த பொண்ணு தனக்கு கிடைக்காட்டாலும் அவள் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பது தான் உண்மையான காதல். என்னை பற்றி கவலைப்படாதே. என் வாழ்விலும் ஒரு மாற்றம் வரும். அது நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும். இதுக்கு மேல உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். நீயே நல்ல முடிவா எடுப்பாய் என்று நினைக்கிறேன். நம்ம போலாமா? நீங்க போங்க ஜீவா. தான் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு போகிறேன். சரி சந்தியா, நல்ல முடிவா எடு. அது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். நான் வருகிறேன் சந்தியா. அவன் கிளம்பி சென்றவுடன் அவன் பேசியது, அவள் அம்மா பேசியது, அவள் தங்கை தம்பி நினைப்பது எல்லாவற்றையும் யோசித்து ஒரு முடிவுடன் வீட்டிற்கு கிளம்பினாள். இன்று ஞாயிறு, அலுவலகம் விடுமுறை. வழக்கமாக ஜீவா வீட்டில் இருக்க மாட்டான். தனியாக இருப்பது பிடிக்காமல் வெளியில் சென்று விடுவான். ஆனால் இன்று சந்தியா வருவதாக கூறியிருக்கிறாள். அதற்காக காத்திருக்கிறான். அவள் இன்னும் வரவில்லை. அவளுக்காக காத்திருப்பவன் அவளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். அன்று சந்தியாவை கோவிலில் சந்தித்து பேசிய பிறகு அவள் எடுத்த முடிவை அவனிடம் சொன்னபோது அவன் சந்தோஷப்பட்டான். அவள் குடும்பத்திற்காக அவள் திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள். அதற்கு பிறகு இரு வீட்டாரும் பேசி திருமண நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்கத்தான் அவள் வருகிறாள். இவ்வளவு நாள் எப்படியோ இவள் வேறொருவனை திருமணம் செய்வதில் அவனுக்கு வருத்தம் இல்லை என்று அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் நடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்று அவள் கொடுக்கும் திருமண பத்திரிகையில் அவள் பெயரோடு வேறொருவன் பெயரை இணைத்து அவனால் எப்படி பார்க்க முடியும்? இதுவே இப்படி என்றால் வேறொருவரோடு மணமேடையில் அவளை கண்டால் அவன் உயிரே போய்விடும். சந்தியாவை அலுவலகத்தில் முதலில் பார்த்தபோதே அவனுக்கு பிடித்துவிட்டது. திருமணம் செய்து கொண்டால் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். அவன் உடனே அவளிடம் தன் காதலை வெளிப்படுத்தவில்லை. அதன் பின் அவளுடன் அவன் பழகிய நாட்களில் அவன் உயிரோடு அவள் கலந்து விட்டாள். அவன் காதலை அவளிடம் சொல்லி அவள் மறுத்த போது கூட அவள் என்றாவது அவனுக்கு கிடைத்து விடுவாள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அவள் உதடு மறுத்த போதும் அவள் கண்கள் காதலை சொல்லிவிட்டது. ஆனால் விதி இப்படி விளையாடும் என்று அவன் நினைக்கவில்லை. அவளுக்கு திருமணம் முடிவாகிவிட்டது என்று தெரிந்தவுடனே இந்த ஊரை விட்டு போக வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் சந்தியாவால் அவன் போகவில்லை. அவனுக்கு தெரியும், சந்தியா முழு மனதோடு கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவள் அம்மாவின் வற்புறுத்தலாலும் இவன் பேசியதாலும் தான் அவள் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாள். இவனை ஏமாற்றுகிறோம் என்று உறுத்தல் அவளுக்கு இருக்கிறது. இதில் அவன் ஊரை விட்டு போய்விட்டால் அவள் உறுத்தல் அதிகமாகிவிடும்.
அவள் திருமண வாழ்க்கை பாதிக்கும். அதனால்தான் அவன் இங்கு இருக்கிறான். அது மட்டுமல்ல, இப்போது தான் அவளை பார்க்க முடியும். அவள் திருமணத்திற்கு பிறகு அவளை பார்க்க முடியாது. இப்படி இருக்க, இவன் எப்படி இந்த திருமணத்தில் கலந்து கொள்வான்? இப்படி இவன் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது காலிங் பெல் சத்தம் கேட்டது. சந்தியாவாகத்தான் இருக்கும் என்று கதவை திறந்தான். சந்தியா இவன் கதவை திறந்ததும் இவனை பார்த்து புன்னகைத்தாள். இன்று சந்தியா சந்தோஷமாக இருப்பது போல் தெரிகிறது. சந்தியாவின் சந்தோஷமோ துக்கமோ அதை அவள் கண்களை பார்த்தே அவன் கண்டுபிடித்து விடுவான். இன்று அவள் கண்களும் புன்னகைத்து அவள் நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கிறாள். அதற்கு காரணம் அவனுக்கு தேவையில்லை. அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும். என்ன ஜீவா, என்கிட்ட இன்விடேஷனை வாங்கிக்கிட்டு என்னை இப்படியே அனுப்பிடலான்னு உங்க பிளானா? உள்ளே கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ சந்தியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உள்ள வா, வந்து உட்காரு என்று அவளை வரவேற்றான். இருக்கட்டும் ஜீவா, முதல்ல இன்விடேஷனை வாங்கிக்கங்க. வர 25ஆம் தேதி கல்யாணம். நீங்க கண்டிப்பா வந்துடுங்க என்று பத்திரிகையை அவனிடம் கொடுத்தாள். அதை வாங்கிய அவன் அதை அருகில் இருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு, உட்காரு சந்தியா, உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் என்று கூறி சமையலறையை நோக்கி சென்றான். ஜீவா, எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். நீ என்ன இன்விடேஷனை வாங்கி பார்க்காம வச்சிட்டீங்க என்று கூறி அவன் பார்க்க வேண்டாம் என்று நினைத்த பத்திரிகையை அவள் பார்க்க வைத்தாள். அதை எடுத்து பார்த்து கொண்டிருந்த ஜீவாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதில் மணப்பெண் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் இவள் பெயருக்கு பதிலாக இவளுடைய தங்கை திவ்யாவின் பெயர் இருந்தது. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியவில்லை. என்ன சந்தியா, இதுல மணமகள் பெயர் திவ்யான்னு எழுதியிருக்கு? திவ்யாவிற்கு தானே கல்யாணம், அப்போ அவ பேர் தானே இருக்கும் என்று சாதாரணமாக கூறினாள். என்ன, திவ்யாவிற்கு கல்யாணமா? நீ முதல்ல புரிகிற மாதிரி சொல்லு. அப்பாவோட நண்பர் எங்க வீட்ல பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது ஏன் திவ்யாவா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோன்றியது. அவளுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அது ஏன் இப்பவே செய்யக்கூடாதுன்னு நினைத்தேன். பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்டேயும் திவ்யாவை கூட்டிட்டு போய் காண்பித்தேன். அவ மேல படிக்க ஆசைப்படுறா. கல்யாணத்துக்கு பிறகு அவளை படிக்க வைக்கணும்னு கேட்டேன். அவங்க வீட்ல சம்மதிச்சிட்டாங்க. திவ்யாவிடமும் கேட்டேன். முதல்ல தயங்கினாள், அப்புறம் ஒத்துக்கொண்டாள். அப்பாவோட நண்பர் தம்பி படிப்புக்கும் உதவி செய்கிறேன் என்று சொன்னார். என்னால தம்பியை படிக்க வைக்க முடியும் என்று கூறினேன். அதற்கு அவர், ட்ரஸ்ட் மூலமா நிறைய பேரை படிக்க வைக்கிறோம். இதுல உன் தம்பியை படிக்க வைப்பதுல எங்களுக்கு சிரமம் இல்லை என்று சொன்னார். ஜீவா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சந்தியா பேச்சை தொடர்ந்தாள். இப்படியெல்லாம் ஏன் செய்தேன் என்று யோசிக்கிறீங்க? அன்றைக்கு ஒன்று சொன்னீங்களே, அது ஞாபகம் இருக்கா? உனக்கும் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தோணும், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் என்று சொன்னீங்களே, அப்பவே உங்களை தான் கல்யாணம் செஞ்சு முடிவு பண்ணிட்டேன் ஜீவா. சந்தியா, உங்க அம்மா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டாங்க? அம்மாவை பொறுத்தவரை நாங்க 3 பேரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு உங்களை பிடிக்காதுன்னு இல்லை ஜீவா. இப்போ திவ்யா சுரேஷுக்கு ஒரு வழி பிறந்துடுச்சுல்ல, அதனால இதுக்கு தடை சொல்ல மாட்டாங்க, சந்தோஷம்தான் படுவாங்க. ஜீவா, நான் இப்போ கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கல்யாணம் செஞ்சுப்பீங்களா? அவள் இவனை திருமணம் செய்து கொள்ள இவ்வளவு யோசித்து செய்திருக்கிறாள் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறு என்னவாக இருக்க முடியும்? அவள் கேட்ட கேள்விக்கு அவனிடம் வார்த்தையில் பதிலில்லை. அவளை இறுக்கி தழுவி கொண்டான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும்.